அனைவருக்கும் வணக்கம். கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக பல முனைகளிலிருந்து தீட்டப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், சதிவலைகள் தொடர்பான ஒரு மிக நீண்ட ஆய்வு செய்தியாக இந்த செய்தி உங்களுக்கு அமையும். மிகவும் ஒரு சிறந்த பயனுள்ள இந்த செய்தியை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதுதான் எமது தாழ்மையான வேண்டுகோள். இந்த காணொலியை நீங்கள் பார்த்து முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள். காணொலியை இடையில் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக பல முனைகளிலிருந்து திட்டங்கள், சதிவலைகள் தீட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவை தற்பொழுது எவருக்கும் தெரியாத மாதிரி, அதாவது ஒரு புதிதாக ஆங்காங்கே உருவாகின்ற ஒரு பிரச்சனைகள் மாதிரி தோற்றமளிக்கப்பட்டாலும் இவற்றுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருப்பதாக தென்படுகின்றது. எனவே இந்த கூட்டங்கள் மிகவும் சச்சிதமாக இந்த நடவடிக்கைகளை நகர்த்தி இருக்கின்றார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்து வருகின்ற செயற்பாடுகள், அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள், அதற்கு எதிராக அர்ச்சுனா ராமநாதன் ஏற்படுத்துகின்ற பதில் விளைவுகள், இவையாவற்றையும் நாங்கள் ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கின்ற போது பல துறை மாஃபியாக்கள் அர்ச்சுனாவை நெருங்கி விட்டார்கள், அர்ச்சுனாவை சூழ்ந்து விட்டார்கள். பல எண் திசைகளிலுமிருந்து அர்ச்சுனாவுக்கு எதிரான அம்புகள், கணைகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த துறைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், இந்த துறைகள், இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க சொன்னால், வாழும் கட்சியாகவும் இருக்கலாம், பாரம்பரிய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், எதிர்க்கட்சிகள், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், மருத்துவ மாபியாக்கள், மாணவர்கள், மதவாதிகள், சமயவாதிகள், போலீஸார், இவ்வாறு பல துறையினருக்கு பின்னால் இந்த மாபியாக்கள், மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டமிட்ட மாபியாக்கள் இயங்குவது போன்று தென்படுகின்றன. எனவே இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர், இந்த காணொலியை பார்ப்பதற்கு நீங்கள் இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு ஆர்வம் மிகுந்தவராக இருந்தால், அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக பார்க்கிறவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் இந்த சுவாரஸ்யமான காணொலிக்குள் செல்வோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சுயேட்சை கட்சியாக நின்று, ஊசி சின்னத்தில் சுயேட்சை கட்சியாக நின்று 27,000 வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இவருக்கு எதிராக ஆரம்ப காலத்தில் மருத்துவ மாபியாக்கள் தான் இருக்கின்றார்கள் என்று எண்ணப்பட்டது. தற்போது அர்ச்சுனா ராமநாதனுக்கு எண்ணற்ற பல்துறை எதிரிகள் உருவாக்கிவிட்டார்கள். இந்த எதிரிகளை கடந்து எப்படி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வந்தார் என்பது சம்பந்தமாக ஒரு திகிலூட்டும் காணொலியாக இந்த காணொலி அமையும். சாவகச்சேரியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், நெருக்கடிகள், பல்வேறு குழப்பங்களை வெளிப்படுத்தியதன் காரணமாக மக்களின் மனதை இலங்கை கடந்து நாடு கடந்த ரீதியில், சர்வதேச ரீதியாக மக்கள் நன்மதிப்பை பெற்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு மிக பலம் வாய்ந்த சக்தியாக மாற்றப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனியொரு நபராக நின்றுதான் இந்த சாதனையை நிலைநாட்டியிருக்கின்றார். அவருக்கு பின்னால் யாரும் இருக்கவில்லை. தனியொரு நபராக இருந்து மக்களை தன்னுடைய வாத பிரதிவாதங்களால், தன்னுடைய கருத்துக்களால், உண்மை நிலைகளை வெளிப்படுத்தியதன் விளைவாக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளியை அவர் பெற்றிருக்கின்றார். பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு ஆசனம் பெற்ற போது அவருடைய எதிர்பார்த்த ஆசனங்கள் அந்த 10வது பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கவில்லை. 3 ஆசனங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார், அது கிடைக்கவில்லை. அப்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் ஒரு கோபாவசமாக சில கருத்துக்களை முன்வைத்தார். இனி யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் யாவரும் சிங்களத்தை தான் கற்க வேண்டும், இந்த தேசம் சிங்கள தேசமாக மாறப்போகின்றது. எனவே மக்கள் தேசியத்தையோ தலைவரையோ போராட்டத்தையோ அல்லது 40,000 மாவீரர்களையோ மறந்துவிட்டார்கள் என்ற கருத்தை முன்வைத்து அந்த இடத்துல கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு மாவீரனாக காட்சி அளித்திருக்கின்றார். பாராளுமன்றத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செல்கின்றார்கள். முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள். இதற்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு சென்ற பல கடந்த
கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்றத்துக்கு சென்ற பலர் எவ்வாறு போனார்கள், எப்படி அங்கே இருந்தார்கள் என்ற கருத்துக்கள் இதுவரையும் தெரியாது. ஒரு பாராளுமன்ற நடைமுறை கூட மக்களுக்கு தெரியாது. முதல் பாராளுமன்றத்துக்கு எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வாறு அங்கு கையாள வேண்டும் போன்ற காணொலிகளை சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் கூட அர்ச்சுனா ராமநாதன் தான் முதல் மக்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அவர் அமர்ந்து அங்கும் பல பிரச்சனைகளை உருவாக்கியது மட்டுமில்லாமல் சிங்கள மக்கள் இதுவரை அவரை யாரென்று தெரியாத சிங்கள மக்களுக்கு கூட அவரை தெரிய வைத்திருக்கின்றார். இதன்போது சிங்கள மக்களினுடைய சட்டத்திறனிகள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராகவும் அறகலை என்கின்ற ஒரு போராட்டக்குழு அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராகவும் குற்றப்புலனாய்வுத்துறையில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இது எதால் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழீழம் என்ற கருத்தை கதைத்ததும் தேசிய தலைவர் என்ற கருத்தை கதைத்ததும் தான் அவர்களுக்கு ஆத்திரத்தை ஊட்டியிருக்கின்றது. எமது இனத்தை பற்றியோ எமது தேசத்தை பற்றியோ கதைப்பதற்கு கூட தமிழர்களுக்கு உரிமை இல்லை என்பதைத்தான் இந்த கருத்து வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்த வெளிப்பாட்டைத்தான் அர்ச்சுனா உலகத்துக்கு புரிய வைத்திருக்கின்றார். அர்ச்சுனாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நீக்குவதற்காக அர்ச்சுனா வேலையில் இப்போவும் இருந்து கொண்டே இருக்கின்றார். அந்த வேலையை நீக்கிவிட்டு பாராளுமன்ற தேர்தலில் அவர் இறங்கவில்லை. இந்த வேலையை வைத்துக்கொண்டு தான் பாராளுமன்றத்தில் தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் போன்ற சர்ச்சைகளை சோவித தேரர் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு அவருடைய பதவி பறிப்பதற்காகவும் மிகப்பெரிய ஒரு சதி செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது இவற்றுக்கு பின்னால் யாரோ இயக்குவது போன்ற ஒரு எண்ணப்பாடு தோற்றப்பாடு கூர்ந்து கவனிக்கின்ற போது ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது தென்படுகின்றது. மறுபக்கத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் போலீஸார் என்ற அர்ச்சுனா மீது போலீஸாருடைய நெருக்கடிகள் இவ்வாறான சம்பவங்கள் பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது சாதாரணமாக அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக யாராவது முறைப்பாடு செய்தால் உடனடியாக வந்து கைது செய்து விடுவார்கள். ஆனால் அதே முறைப்பாட்டை அர்ச்சுனா செய்தால் அந்த முறைப்பாட்டை எடுப்பதும் இல்லை, அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்வதும் இல்லை, கைது செய்வதும் இல்லை. சாவகச்சேரியில் இவ்வாறு நடந்ததாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கின்றார். வீதியோரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் பயணிக்கின்ற போது அனுராதபுரத்தில் மறைக்கப்பட்ட போக்குவரத்து போலீசார் அர்ச்சுனா ராமநாதன் மீது முரண்பட்டு அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக அனுராதபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஒரு தேவையற்றது ஒன்றென்றும் பரிந்துருவாக்கப்பட்ட ஒரு வழக்காகவும் தமிழ் மக்களாலும் உலக மக்களாலும் இந்த வழக்கு பார்க்கப்படுகின்றது. இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். விபிஐக்கு பாவிக்கப்படுகின்ற அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தினால் கூட வழக்கு போட இயலலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விரக்தி அடைந்த ரீதியில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அர்ச்சுனா ராமநாதன் மீது வழக்கு போடுற அளவுக்கு இந்த போலீசாரின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு சாட்சியங்கள் அளித்தவர்கள், அர்ச்சுனா ராமநாதனுடைய இரவோடு இரவாக நின்றவர்கள், தோள் கொடுத்தவர்கள் திடீரென்று அர்ச்சுனா ராமநாதனை விட்டு விலகி இருக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது அவர்களையும் யாரோ வைத்து இயக்கி இருக்கின்றார்கள், யாரோ அவர்களுக்கு குலைக்கடித்திருக்கின்றார்கள், யாரோ அவர்களை மனம் மாற்றம் செய்திருக்கின்றார்கள், மூலச்சலவை செய்திருக்கின்றார்கள். சாவகச்சேரி வழக்கொன்றில் திடீரென தோன்றிய இருவர்கள், சாட்சியம் அளிப்பதற்காக முன்வந்த இருவர்கள் திடீரென தோன்றி அவர்கள் அந்த அர்ச்சுனாக்கு எதிரான வழக்கிலிருந்து தாங்கள் விலகுவதாக திடீரென்று நீதிமன்றத்தில் கூறிய கருத்துக்களை பார்க்கின்ற போது மருத்துவ மாஃபியாக்கள் அவர்களுக்கு பின்னால் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது, சந்தேகங்கள் உருவாகியிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி வந்து டிசிசி மாநாடு நடத்தப் போகின்றார் என்ற செய்தி பரவலாக தெரியப்படுத்தது. அதற்கு முதல் நடந்த டிசிசி மாநாட்டில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் அந்த டிசிசி மாநாட்டில் உள்ள பலருடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டன. ஆனால் அடுத்து ஜனாதிபதி வந்து அந்த டிசிசி மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்ட போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை திட்டமிட்டு அனுராதபுரத்திலிருந்து வந்த போலீசாரால் அவருடைய போன் ரேக் பண்ணப்பட்டு சாவகச்சேரியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த டிசிசி மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதில் குறியாக இருந்திருக்கின்றார்கள் யாரோ. எனவே அந்த யாரோ என்றவர் யார் என்று நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். இதேபோல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்ட டிசிசி மாநாட்டிலெல்லாம் யாரோ ஒரு புதியவர்களை கொண்டோ அல்லது யாரையாவது வைத்தோ அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான சர்ச்சையான கருத்துக்களை உருவாக்குகின்றார்கள். கிளிநொச்சியில் நடந்த டிசிசி மாநாட்டில் முதியவர் ஒருவர் அர்ச்சுனா ராமநாதனுடன் எழுந்து பல தடவைகள் எழுந்தெழுந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை சீண்டிய சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கும் பின்புலங்கள் யாரோ இருக்கின்றார்கள் போன்ற ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்றது.
எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்கவில்லை. நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை வலுத்து கொண்டே இருந்தது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்ற சபாநாயகருக்கு பலமுறை அறிவித்திருக்கின்றார். ஒரு சிறிய பிரச்சனையை பாராளுமன்ற சபாநாயகர்களால் தீர்க்க முடியாத பாராளுமன்றம் என்று சொன்னால் மக்களின் பிரச்சனைகளை அவர்களால் பார்த்து தீர்க்க முடியும். ஒரு நேரத்தை ஒரு குறித்த 5 நிமிஷமோ அல்லது 2 நிமிடமோ அல்லது 3 நிமிடம் ஒதுக்கி கொடுக்க சொல்வதற்கான அதிகாரமற்ற ஒரு பாராளுமன்ற சபாநாயகராக அவர் இருக்கின்றார். எனவே இந்த சபாநாயகரால் பாராளுமன்றத்தில் மக்களுக்கான என்ன நன்மைகள் அவரால் செய்ய முடியும் என்பதுதான் இன்று உலக மக்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு சந்தேகமாக காணப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வேண்டுமென்றே ஆத்திரமூட்டப்பட்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு கோபங்களை உருவாக்கப்பட்டு விரக்தி நிலையை கொண்டு வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் யாழ் மாவட்டத்தில் உள்ள 3 பாராளுமன்ற ஆளுங்கட்சியைச் சேர்ந்த 3 கத்தரி தோட்டத்து விருடிகளால் எந்த பயனும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அங்கு நிலைமைகளை தோற்றுவித்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வலிந்து அர்ச்சுனா ராமநாதனுக்கு கோபத்தை உண்டுபடுத்தி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மற்றவர்களுக்கு எதிரான தேவையற்ற வசனங்களை பாவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் யாரோ இயக்குகின்றார்கள் போன்ற ஒரு தோற்றப்பாடுகள் காணப்படுகின்றன. இவ்வாறான பிரச்சனைகள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்படுவதில்லை. அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறார்கள். அவர்கள் பேசுகின்ற போது இடையில் குறுக்கிடாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அனைத்து பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அர்ச்சுனாக்கு மட்டும்தான் ஏற்படுத்துகின்றார்கள். எனவே இவற்றை நீங்கள் பார்க்கின்ற போது பல திட்டமிடல்கள் அர்ச்சுனாக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்றன, கண்கூடாக தெரிகின்றது. ஒரு நேரத்தில் பாராளுமன்றத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கடத்தொழில் மீன்பிடி வள அமைச்சருமான ராமலிங்கம் அவர்களினுடைய அர்ச்சுனா ராமநாதனுடனான முரண்பாடு ஒன்றை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கின்ற போது அவர் தன்னுடைய அடிமனதில் இருந்ததை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் திருப்பி அடித்தால் உன்னாலே ஓடி ஒழிய இடமில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய வன்மத்தை கக்கியிருக்கின்றார். எனவே ஆளுங்கட்சி நினைத்தால் எதுவும் செய்யலாம். ஆனால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அவரான நேரத்தை ஒதுக்கி கொடுக்கும்படி அவரால் சொல்ல முடியாது. ஆனால் அவர் தான் நினைத்தால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இருக்கடமில்லாமல் பண்ணிவிடுவார் என்று சொல்கின்றார். ஆனால் அவர் நினைத்து அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு அவரால் இயலாது. சின்ன பிரச்சனை தீர்க்க இயலாது, பெரிய பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும் என்று தான் அவர் சொல்லுவார். யாழ் மாவட்டத்தில் அண்மையில் நடந்த ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது கல். அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள சுண்ணக்கல்களாக அகலப்பட்டு அன்றாதபுரத்துக்கு அப்பால் அன்றாதபுரத்தில் கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகிறது சம்பந்தமான ஒரு சர்ச்சையான கருத்து. இந்த கல்வாகத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து பின்தொடர்ந்து வந்த இளங்குமரர் என்கின்ற ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அதனை சாவகச்சேரியில் வைத்து பிடித்து அவர்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கின்றார். இந்த பிரச்சனை கூட அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு சீண்டலாகவும் அர்ச்சுனா ராமநாதனுடைய வாக்கு பெறுகின்ற இடம், அதாவது மக்கள் வாக்களித்த 27,000 வாக்களை கொடுத்த சாவகச்சேரி என்ற பிரதேசத்தில் அவர் மேற்கொண்ட விடயம் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தையும் எதிர்கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவர் எங்கும் பிடிக்கலாம், ஆனால் சாவகச்சேரியில் பிடித்திருப்பது தனக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். இங்கும் அர்ச்சுனா ராமநாதனுடைய இருப்பை சீர்குலைய வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக பலரும் பார்க்கின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமை பெற்றிருக்கின்றார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். இலங்கை முழுவதும் அவர் எங்கு சென்றும் எந்த பிரச்சனைகளையும் தட்டி கேட்கின்ற உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் யாழ் மாவட்ட மருத்துவமனைக்குள் சென்று சில பிரச்சனைகளை வெளிப்படுத்தி கேள்வி கேட்ட போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். எனவே யாழ் மாவட்டம் மருத்துவமனை என்பது மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, அனைத்து விடயங்களையும் கையாளக்கூடிய ஒரு மருத்துவமனை, சகல விடயங்களையும் தெரிந்த ஒரு மருத்துவமனை. எனவே அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த நிலைப்பாடு, இந்த வெளியேற்றம் என்பது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு சென்றதாக பலராலும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. இதனை விட அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மருத்துவர் ஒருவர் கட்டாணை போன்ற வழக்குகளை போட்டு அர்ச்சுனா ராமநாதன் அவரை பற்றி பேசுவதற்கான தடையை பெற்றிருக்கின்றார். டிசிசி மாநாடு யாழ் மாவட்டத்தில் முதல் தொடங்கிய போது அந்த டிசிசி மாநாடு சம்பந்தமான புரிதலை, அந்த மாநாட்டில் என்ன நடப்பது, டிசிசி மாநாடு என்றால் என்ன என்பதை உலகுக்கு முதலாக வெளிப்படுத்தியது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இதுவரை நடக்கும் ஏதோ ஒரு கூட்டம், ஏதோ நடக்கும், வருவார்கள், போவார்கள், போயிடுவார்கள்.
காசு வரும் திரும்பி போகும், என்ன நடக்குது எது நடக்குது என்ன நடந்தது என்று கூட ஒருவருக்கும் தெரியாது. இந்த இடத்துல முதலாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் 10வது பாராளுமன்ற தேர்தலில் எம்பியான பின்னர் டிசிசி மாநாட்டில் கலந்து கொண்டு இங்கு யாழ் மாவட்டத்தில் நடந்த அரச அதிகாரிகளின் முறைகேடுகள் சம்பந்தமாக நிலவாரியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது மாவட்டத்துக்கு வருகின்ற நிதிகளை திருப்பி அனுப்புவது சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த இடத்தில் அர்ச்சுனா ராமநாதன் மீது பல எதிர் சக்திகள் அங்கே தோன்றி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அந்த மாநாட்டிலிருந்து வெளியேறும்படியும் பைத்தியம் என்று சொல்லியும் அவர்கள் கருத்துக்களை அங்கு திணித்திருக்கின்றார்கள். மேலும் மக்களில் சிலர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வேண்டுமென்றே பிரச்சனைகளை கூறி உசுப்பேத்திவிட்டு தொடர்ந்து பயணிக்காமல் விடுவதும் அர்ச்சுனாவுக்கு ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. சாவகச்சேரியில் தாய் மகள் தமக்கு நேர்ந்த சில பிரச்சனைகளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இறுதி வரை பயணிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இறுதி வரை அவர்கள் பயணிக்கவில்லை. அதேபோன்று வடமராட்சியிலும் ஒரு முதியவர் தன்னுடைய மருமகனுக்கு நடந்த சம்பவங்கள் தொடர்பாகவும் தன்னுடைய மருமகனுடைய உடல் வெட்டப்பட்டு விற்கப்பட்டதாகவும் தான் எல்லா இடமும் நடவடிக்கை எடுத்தும் எவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லியும் ஆதாரங்களுடன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை நாடியிருக்கின்றார். அதை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில மன்றுகளில் சமர்ப்பித்திருக்கின்றார். ஆனால் இறுதி வரை இந்த இருவரும் தாய் சேய் மகள் இந்த முதியவர்கள் அர்ச்சுனா ராமநாதனுடன் பயணிக்கவில்லை. உசுப்பேற்றிவிட்டு இடையிலே அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவங்களுக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு மாபியாக்கள், மருத்துவ மாபியாக்களோ அல்லது அரசியல் மாபியாக்களோ இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு தென்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கோட்டல்களில் சென்று சாப்பிடுவது சம்பந்தமாகவும் அது சம்பந்தமாக கோட்டல்களில் சில பிரச்சனைகளை அர்ச்சுனா ராமநாதன் எதிர்கொள்கின்றார். 10வது பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை முடித்துவிட்டு கோட்டல்களில் சாப்பிடுகின்ற போது பல பிரச்சனைகள் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. பொன் வேட்பாளர் ஒருவர் அவர் முன்னர் வந்து வேண்டுமென்றே அவரை சீண்டியிருக்கின்றார். தனக்கு வாக்களிக்கும்படி அவர் கூறியிருக்கின்றார். அதாவது அவரும் ஒரு வேட்பாளர், அர்ச்சுனா ராமநாதன் கூட ஒரு வேட்பாளர். அந்த பொன் வேட்பாளர் அர்ச்சுனா ராமநாதனை தனக்கு வாக்களிப்பீர்களா என்று சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். இங்கே அர்ச்சுனா ராமநாதனுடைய தரத்தை குறைப்பதற்காக அவர் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. அர்ச்சுனாவின் வழக்குகளில் தோன்றி அவருடன் நெருக்கமாக அவருடன் கூடித்திரிந்த அந்த வழக்குகள் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதனுடன் ஒரு தங்கை அண்ணன் உறவாக செயற்பட்ட கௌசல்யா மீது பல சேறு பூசல்களையும் அவமதிப்பு செயற்பாடுகளையும் பலர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு மேற்கொள்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கோவப்படுவார்கள் என்று சொல்லியும் அவ்வாறு கோவப்படுகின்ற போது அவர் வாயாலிருந்து வெளிப்படுகின்ற சில வார்த்தை பிரயோகங்களை வைத்து அவர் ஒரு தகுதியற்றவர் என்று காட்டுவதற்கான முனைப்புகள் அந்த காலத்தில் நடைபெற்றன. அதாவது கௌசல்யாவின் காதலன் என்கின்ற ஒருவர் தோன்றி தன்னுடைய காதல் சம்பவங்களை அர்ச்சுனா ராமநாதனுடன் அழுது குளறி கூறியதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடன் கடுமையாக முரண்பட்டதாகவும் அவருக்கு எதிரான வழக்குகள் தொடுப்பதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செயற்பட்டதையும் அந்த காலத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவர்கள் யாவருக்கும் பின்னால், அதாவது ஒரு காதலனை உருவாக்கி அவருக்கு பின்னால் பல சதி வலைகள், சதிகாரர்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்றது. இதனை விட யாழ்ப்பாணம் மற்றும் இந்தியா போன்ற பிரதேசங்களில் கம்பன் புகழ் பாடுகின்ற ஒருவர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் கௌசல்யா மீதான சர்ச்சையான கருத்துக்களை வெளிப்படுத்திய பின்னர் அங்கும் ஒரு மதவாதத்தை தோற்றுவித்து அந்த மதவாத எதிர்கருத்துக்களை அர்ச்சுனாவுடைய வாயால் கிளறுவதற்கான ஒரு செயற்பாடுகளையும் எதிரிகள் கண்டு அதில் வெற்றி அடைந்ததாகவும் காணப்படுகின்றது. எனவே அர்ச்சுனா ராமநாதன் மீது தேவையற்ற கருத்துக்களை தேவையற்ற ஒரு முரண்பாடுகளையும் ஒரு பிரச்சனைகளையும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிர் உருவாக்கி அவரை கோவப்படுத்துவதில் பல முனைகளிலிருந்து செயற்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்ற ஒரு செயற்பாடு தான் யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்திலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை அந்த மாணவர்களூடாக கருத்துக்களை தெரிவிக்க வைத்திருக்கின்றார்கள். அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது வம்புகளை விலைக்கு வாங்குவா போன்ற கருத்துக்கள் அங்கு வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னர் பல ஊடகங்களில் அர்ச்சுனாக்கு எதிரான கருத்துக்கள் அந்த காலத்தில் வெளிவந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக செயற்பட்ட டிக்டாக் தளங்கள் திடீரென அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தியதற்கும் பின்னால் இந்த மாபியாக்கள் இருக்கின்றார்களோ என்ற கருத்து சந்தேகங்களும் எழுதுகின்றது.
பல யூடியூபர்ஸ்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடன் ஒன்றாக தெரிந்திருக்கின்றார்கள், ஒன்றாக பழகியிருக்கின்றார்கள், ஒன்றாக உணவருந்திருக்கின்றார்கள். இவர்களில் கூட பலர் அர்ச்சுனா ராமநாதனை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். எனவே இவற்றுக்கு பின்னாலும் ஏதாவது சூழ்ச்சி வேலைகள் இருக்கின்றதோ என்று எண்ணக்கூடிய சந்தேகங்கள் எழுகின்றன. மக்களினுடைய வாழ்விடங்களுக்கூடாக பாய்ச்சப்பட்ட உயரழுத்த மின்சாரம் சம்பந்தமாக சுன்னாகத்தில் இருந்த பிரச்சனையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தலையிட வைக்கப்பட்ட ஒரு செயற்பாடானது அங்கு பல அரசு அதிகாரிகளுடன் முரண்பட வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சி வழியாக பார்க்கப்படுகின்றது. பிரதேச செயலகம், பிரதேச சபை, மின்சார சபை போன்ற பல்துறை சார்ந்த போலீசார் போன்ற பல்துறை சார்ந்தவர்களுடன் அர்ச்சுனா ராமநாதன் அந்த காலத்தில் கடுமையாக முரண்பட்டிருக்கின்றார். எனவே இது ஒரு நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சதி வலையாக காணப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கௌசல்யாவினுடைய சட்டத்திறனியின் தொழில் செயற்பாடு சம்பந்தமாக ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருந்தது. அதாவது கௌசல்யாவுக்கு மன்னார் மாவட்டத்தில் அவர் தொடர்ந்து தன்னுடைய சட்டத்திறனி தொழிலை மேற்கொள்வதற்காக ஒரு சட்டத்திறனி அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அலுவலகம் ஒரு பள்ளிவாசலின் தொடர்ச்சியாக அமைந்த ஒரு கட்டடத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே குறித்த ஒரு தமிழ் பேசுகின்ற இன்னொரு இனத்தைச் சேர்ந்தவர்களை வைத்து கௌசல்யாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து சீண்டல்களையும் தீண்டத்தகாமையான செயற்பாடுகளை மேற்கொள்ள வைத்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கோபமடைய வைத்து இன முரண்பாடுகளை அந்த இடத்தில் தோற்றுவித்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அர்ச்சுனா தன்னுடைய சமயோசித்த புத்தியை பயன்படுத்தி அந்த அலுவலகத்தை மூடியிருக்கின்றார். இதைவிட 10வது பாராளுமன்ற பிரச்சார கூட்டங்களின் போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மாவட்டத்தில் பல சந்தைகளுக்கு சென்று தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். சாவகச்சேரி சந்தையில் அவர்கள் மேற்கொண்ட போது அங்கு 2 இளைஞர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை விரட்டி அர்ச்சுனாவை தடுத்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல 2 இளைஞர்கள் வெளியேறியதன் காரணமாக பல இளைஞர்கள் கூடி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சாவகச்சேரியில் ஆதரவு கொடுத்த அந்த 2 இளைஞர்கள் பின்னாளில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இங்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது. இறுதியாக அர்ச்சுனா ராமநாதன் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதி நடவடிக்கையாக பலம்புரி கோட்டலில் அர்ச்சுனா ராமநாதன் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்காக வந்த வெளிநாட்டு பிரஜைகள் சம்பந்தமான ஒரு சர்ச்சை. ஜேர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய காற்சாரதியுடன் வந்து அர்ச்சுனா ராமநாதனுடன் கூடித்திருக்கின்ற கௌசல்யாவை சீண்டி அவர்களுடன் தகாத வார்த்தை பிரிவுகளை மேற்கொண்டு அர்ச்சுனாவை கோமடைய வச்சு அர்ச்சுனா மேற்கொண்ட தாக்குதல்களை பெருப்பித்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டு சிசிடி காணொலியின் ஊடாக வெளியிட்டு அர்ச்சுனா ராமநாதனுக்கும் கௌசல்யாவுக்கும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி அவர்களை முற்றாக செயலிழக்க வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் சதி செயற்பாடாக காணப்படுகின்றது. இதன் பின்னர் திடீரென்று மறுநாளோ அதற்கு அடுத்த நாளோ பொது ஊடகம் ஒன்றின் தோன்றிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கடத்தொழில் மீன்பிடி வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் திடீரென சிரித்து கொண்டே ஒரு கேலியான ஒரு நக்கலான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கராத்தே பழகியிருக்கின்றார், அவர் பிரவுன் பெல்ட் எடுத்திருக்கின்றார், அவருக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சிரித்து கூறியிருக்கின்றார். எனவே இவற்றுக்கு பின்னால் இவையெல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலின் ஊடாக வந்த செயற்பாடாக மக்கள் பார்க்கின்றார்கள். எனவே நாங்கள் இறுதியாக பார்க்கின்ற போது இவற்றை எல்லாம் நாங்கள் சேர்த்தோக்கி இவற்றை தொகுத்து நாங்கள் ஒரு முடிவாக பார்க்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக ஒரு பலமான சக்தி இயங்குகிறது என்று சொல்லியும் அந்த சக்தி பல முனைகளில் அர்ச்சுனாக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய இருப்பு நிலை என்பவற்றை குளிய வைத்து அர்ச்சுனா ராமநாதனுக்கு தொடர்ச்சியாக அவப்பெயர்களை ஏற்படுத்தி அர்ச்சுனா ராமநாதனுடைய மனநிலைகளை சரித்து ஒரு நடைப்பணமாக்குவதற்கான திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலினூடாக கொண்டு வரப்பட்ட ஒரு சதி வலையாக காணப்படுகின்றது. இந்த சதி வலை எல்லாம் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு தூசாகத்தான் காணப்படும். ஏனென்று சொன்னால் அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது எதையும் தாங்குகின்ற இதயம் அவரிடம் இருக்கும் வரை எவரும் அவரை எதுவும் செய்ய முடியாது.
எனவே அவர் எந்த நெருப்பாற்றையும் சாதாரணமாக நீந்தி கடப்பார். எனவே அர்ச்சுனா ராமநாதனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி மிக விரைவில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கிடைக்க உள்ளது. அது உள்ளூராட்சி தேர்தலாக கூட இருக்கலாம், அல்லது மாகாண சபை தேர்தலாக கூட இருக்கலாம். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெல்வது உறுதி. எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவற்றையெல்லாம் கடந்து நெருப்பாறு, எந்த நெருப்பாறு எப்படி பாய்ந்தாலும் அவற்றை சாதாரணமாக நீச்சல் அடித்து கடந்து மக்களின் பிரச்சனைகளுக்கான ஒரு சிறந்த அதிதியாக வருவார் என்று சொல்லி மக்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது.